த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக வெளியே போயிருந்தோம். சரி, அது வழியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போலோ மெடிக்கல் ஷாப்னு வேறு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அக்கா எனக்கு வேறு ஆலோவேரா ஜெல் வேணும்க்காண்ணா. ஜஸ்ட் ஒரு 50 ரூபா தான் ஆகும்னு சொன்னான். உள்ளே போய் பார்த்தா 50 ரூபா 500 ரூபாயே கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, என்னதான் அப்படி வாங்கணும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு போய் செர்லக் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. கூட பரவாயில்ல, காரணமே இல்லாமல் நான் ஒரு ஹெட்செட் வாங்கினேங்க. எதுக்குன்னே தெரியல. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வீட்டில் நிறைய ஹெட்செட் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாமல் செலவுக்கு உதாரணம் நான் தான் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கும்போது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு வேறு எழுதி இருந்துச்சு. அப்படியா, சரி பயங்கரமான ஆஃபர் ஆட்டுன்னு சொல்லி வாங்கி பார்த்தா அந்த ஆலோவேரா ஜெல் வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது 50 ரூபா தான். பட் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து 100 ரூபாய்க்கு தந்துட்டாங்க. ஆனால் தனியாக தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டோம். அப்புறமா செர்லக் வந்து அவள் எப்படி யூஸ் பண்ணுறான்னு பாருங்க. மில்க் தான் பண்ணணும். பட் வந்து நான் மில்க் சாப்பிட மாட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக சுடுதண்ணில் போட்டு கலக்கி குழந்த மாதிரி ஊட்டிகிட்டு இருந்தா. அப்புறம் நான் 2 சோப்பு வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து சார்கோல் சோப்பும் கிளிசரின் இருந்துச்சு. கிளிசரின் வந்து பெரிய சோப்பாக இருக்குன்னு பார்த்தா 2 குட்டி குட்டியாக இருந்துச்சு. சரி, ஓகேன்ட்டு. ஆனால் வந்து அதோட ஸ்மெல் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்போம் பார்த்தீங்களா, அதே ஸ்மெல் தான் எனக்கு அடிச்சுட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, யூஸ் பண்ணல, கிளிசரின் தானே சொல்லிட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக சார்கோல் வந்து பிளாக் கலர் தான் இருக்க போகுது. அதனால நான் வந்து பிரிக்கலை. சரி, ஓகேங்க, அப்படி விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.